திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அம்மாபாளையம் கிராமத்தில் வசித்து வந்த பாலசுந்தரம் என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார். 12 ஆண்டுகளாக இவர் இராணுவத்தில் சேவையாற்றி வந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மோகனா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பாலசுந்தரத்திற்கு 2 குழந்தைகள் பிறந்தன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தோடு குஜராத்தில் குடிபெயர்ந்த பாலசுந்தரம் தன்னுடைய மாமனாரின் கிரக பிரவேச நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தோடு அம்மாபாளையம் வந்தார். இதற்காக அவர் 20 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டார். விடுப்பு முடிந்த நிலையில் ராமாயி என்பவருக்கு சொந்தமான விளை நிலத்தில் இருந்த கொய்யா மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பாலசுந்தரம். இதையடுத்து அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரியில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பிறகு அம்மாபாளையம் இடுகாட்டில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாலசுந்தரத்தின் மனைவி மோகனா தனது கணவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் அவரை யாரோ கொலை செய்து விட்டார்கள் எனவும் திருவண்ணாமலை மாவட்ட மனித உரிமை நீதிபதி மகேழந்தியிடம் மனு அளித்தார். இம்மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பாலசுந்தரத்தின் உடலை மீண்டும் மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். நான் 2:45 அவர் கால் பண்ணினே இருக்கேன், எடுக்கவே இல்லை. ஒருவேளை சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டு இருக்காரு கேணியாண்ட அப்படின்னு நினச்சி நான் விட்டேன். அப்புறமேட்டு மாமனார் கேணி காமிச்சேன். மாமா வரல, வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். போய் பார்த்தாங்க, கேணியாண்டே ஆள் இல்லை. போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு திருப்பி வந்தாங்க. வந்து கேட்டாங்க, அங்கேயும் இல்லைம்மா, உங்கள் மாமியார் வீட்டுக்குன்னா போய்க்கிறாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கேயும் வரலன்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு கழனிக்கு நிலத்துக்கார ஆயா வந்து மாமியார் கிட்ட சொன்னாங்க, இதுமாரி குட்டி நம்ம புள்ளியா நினத்துல தூக்க மாட்டேன்னு தொங்கி நிற்குது அங்கே அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஊர் எல்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு பிறகு அங்கே பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் தான் அங்கே கொய்யா மரத்தில் தொங்கின்னு இருந்தார். ஊர் ஆளுங்க அறுத்து போட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு அறுத்து போட்டு பிறகு கூட எனக்கு தகவல் தெரியல. அப்புறமேட்டு ஊரில் தெருவுக்கா போனால் ஒரு மாதிரி பேசினாங்க. அப்புறமேட்டு நம்ம வீட்டுக்காரர் தான் வரலையே அப்படின்ட்டு நான் எழுந்து கேணியாண்ட ஓடினேன். ஓடி போய் பார்த்தா கொய்யா மரத்தில் தொங்கிட்டு அறுத்து போட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு பிறகு போலீஸ்லாம் உடனே வந்துட்டாங்க. நான் வந்து 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே வந்துட்டாங்க. என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. உனக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு சண்டையாம்மா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சண்டைலாம் இல்லை, நல்லா தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பிறகு அவருக்கு வேற எதுனா தொடர்பு இருப்பான்னு கேட்டாங்க. எனக்கு அப்பத்துக்கு தெரியாது, தொடர்பு இல்லை அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த லேடி மேலே சந்தேகமாக இருக்குது. அந்த லேடிக்கு காசு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அந்த லேடிக்கிட்ட நான் கான்டாக்டை பேசினேன். நான் தம்பி மாரி பேசுகிறேன் அப்படின்னாங்க. இவங்க கேட்டதுக்கு நான் அண்ணிதான் எனக்கு அப்படின்னு சொன்னார். சரி, அது சந்தேகமே படாமல் மாரி தான் என்னை வச்சுருந்தாங்க. இவ்வுத்தரவின் பேரில் ஆரணி வட்டாட்சியர் தலைமையில் அம்மாபாளையம் இடுகாட்டில் பாலசுந்தரின் உடலை தோண்டி எடுத்து திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவர் கமலக்கண்ணன் தலைமையில் மறுகூராய்வு செய்யப்பட்டது. முடிவில் மறுகூராய்வு அறிக்கையானது நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.